பாகீரதி ரிவர் ஹெலிபேட். சரி, சீக்கிரம் பார்க்க சான்ஸ் இருக்குது. தட்ஸ் ஆல். டிராஃபிக் வந்துடுது. ஏஷியாஸ் 3rd ஹையஸ்ட் பிரிட்ஜ். இங்கே தண்ணி ஓடுறது. कल जब वापस जाएंगे उस टाइम पे आप करवा देते हैं, फोन कर फोटो निकाल। यहाँ फोटो नहीं खींच सकते। नहीं, रास्ते में जब आप जाते हैं उस टाइम जी जी गाड़ी से हाँ गाड़ी। गोमुख है। 18 किलोमीटर का ट्रैक है, 18 किलोमीटर ट्रैक करके जाना है। वैसे घोड़े खच्चर भी आता है। பிரவாகமாக வருது மேலே கோமுக்கில் உருகி. அப்பா ஒரு போட்டோ எடு. வருஷத்துக்கு ஒருக்க தான் இந்த பாகீரத் லிங்கை வந்து கங்காவை வந்து இங்கே கொண்டாந்து கங்கா ஸ்நானம் பண்ணுறாங்க. பகீரத் பண்ண தபஸ்னால தான் கங்கா இடத்துக்கே வந்தாலும் அதான் ஐதீகமாக.
பாகீரத் போன இடம் வந்தா வருது. இங்கே வந்து போட்டான் ஒன்வே பண்ணி மைல் கணக்கில் வண்டி. இங்கே வந்து ஒரு ரிட்டையர் வில்லேஜ் இருந்திருக்கு. அது வந்து க்ளவுட் பாஸ்டில் கம்ப்ளீட்டாக காலி, ரோடே கிடையாது. இப்போது இருந்த கடை கண்ணி குட்டி வில்லேஜ் அடிச்சும் போயிடுது. ரீபில்டிங் எவ்ரிதிங் ஸ்லோலி. ரூமுக்கு இன்றைக்கி ரூம் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக ஹர்சில் வில்லேஜ் ரிசார்ட்னு போட்டு இங்கே உத்தர்காஷி கங்கோத்ரிலேருந்து ஆல்மோஸ்ட் இந்த ஹெலிபேட் பக்கத்தில் இருக்குது. 4 கிலோமீட்டர்ஸ் இந்த ஹெலிபேட். இதுதான் வியூ வெளியில். அட்டகாசமாக இருக்குது. ஆனால் சூப்பராக இருக்குது. மழை நின்றுருக்கு கொஞ்சம். இந்த ஹர்சில் வில்லேஜை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டிருக்கோம். மொத்த வில்லேஜே 1/2 கிலோமீட்டர் தான் சுற்றுறதுக்கு. ஆமாம், இங்கே குட்டி குட்டியாக கடை எல்லாம் இருக்குது. ஒரே தெரு தான் எல்லாம். இந்த வில்லேஜில் பின்னாடி இந்த மாதிரி ஒரு சீனரி, மொத்தாடி பாதை, ரோடு, இதெல்லாம் ஹோம் ஸ்டேன்னு யார் யாரும் வச்சுருக்கா. இங்கே வந்து மிலிட்ரி செக் போஸ்ட்டு, பேர்ட்ஸ் ஆஃப் ஹர்சில்னு போட்டு ஒரு போர்டு போட்டிருக்கேன். அது போடுறது. இங்கே பாரு என்ன கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் பாரு. ஆனால் பின்னாடி பேக்ட்ராப்பில் எது மலை எது மேகம்னே தெரியாத அளவுக்கு சான்ஸே இல்லை. நாங்கள் எத்தனையோ ஹில் ஸ்டேஷனில் தங்கியிருக்கோம், பான்ஃபு போயிருக்கோம். இந்த அளவுக்கு ஆல்டிடியூடில் இந்த மாதிரி ஒரு வில்லேஜில் நோ சான்ஸ். இங்கே ஒரு பெஞ்ச் இருக்குது. இது பெஞ்ச் ஃபோட்டோ எடுக்கலாம்னா நான் பின்னாடி வேலி. பட் திஸ் இஸ் an amazing sight. Just amazing. பகோரி வில்லேஜுக்கு வந்துட்டோம். இதுதான் வில்லேஜ். வில்லேஜோட கேட்லேருந்து வியூ வந்து பிரகாசமாக இருக்குது. ஒரே ரோடு தான், 3 பாயிண்ட் இருக்குது. 2 சைடும் குட்டி குட்டி ஹோம் ஸ்டே. க்ளீனாக வச்சுட்டுருக்கா வில்லேஜை. இந்த மாதிரி தான் இருக்குது கட்டணம்லாம் பழசாக. கொஞ்சம் புத்திஸ்ட் ஸ்டைலு, நேபாளி ஸ்டைலு, டிபெட்டன் ஸ்டைல் மாதிரி இருக்குது. ஃபுல்லாக அவள் தான் இருக்கா. நாங்கள் ஷால் வைக்கிறேன், ஸ்வெட்டர் வைக்கிறேன். யார் வீட்டு வாசல்லையும் ஆப்பிள் ட்ரீ, 100 கணக்கில் ஆப்பிள் காய்ச்சி இருக்கு. த டெஃபனிங் நாய்ஸ் இஸ் த ரெயின். நாங்கள் கரெக்டாக வில்லேஜ்லேருந்து ரூமுக்குள்ளே வந்த உடனே பீச்சின்னு கொட்டுறது.